எல்லாருக்கும் வணக்கம். நம்ம காலையில் பொதுவாக புறா கூட்டு திறக்க மாட்டோம். ஏன்னா அடைக்கிறது கஷ்டம். நம்ம பேரண்ட் ஸ்டாக் எல்லாமே ஃபுல் ரெக்கையில் தான் வச்சுருக்கோம். அதனால் கூட்டுக்கு பத்தும்போது சரியாக அடையாது. இன்றைக்கி ஏன் திறந்துருக்கோன்னா, நேற்று நம்ம கூட்டில் ஒரு பெரிய சம்பவம், ஒரு பட்டா மிஸ்ஸு. பட்டானா கொஞ்சம் பறக்கிற ஸ்டேஜ் பட்டானாவாக இருந்தால் கூட பரவாயில்ல, ரொம்ப சின்ன குஞ்சு. நாள் நேற்று தான் கூண்டை விட்டு வெளியே இறக்கி விட்டேன். நேற்று தான் ஃபஸ்ட்டு டே கூட்டை விட்டு வெளியே இறக்கி விட்ருக்கேன். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த குஞ்சு கொஞ்சம் டல்லாக இருக்குது. அதுக்கு கூட்டுக்குள்ளே போக தெரியல. அந்த குஞ்சுக்கு கூட்டுக்குள்ளே போக தெரியல. குடிசை மேலே ஏறி இருந்தது. இதெல்லாம் நல்லா பறக்கிற அரக்கத்தனமாக பறக்கிற பட்டா. குடிசை மேலே ஏறிட்டு பட்டா மேலேருந்து ஒரு கம்பை வச்சு கீழே பார்த்தினேன். இருட்டின பிறகு ரவுண்டுக்கு போயிட்டுனா ஏற்கனவே பறந்த பட்டானாலாவது திரும்ப இறங்கிரும். இதுக்கு இறங்க தெரியாது. அப்புறம் என்னெல்லாமோ பண்ணி பார்த்தேன், புறா மிஸ் ஆகிட்டு பட்டா. சரி அவ்வளோதான் சோகான்னு நினச்சேன். இது வரைக்கும் வெளியே நடந்ததே கிடையாது. அந்த பட்டா இன்றைக்கி காலையில் மேலே வந்து பறந்துட்டுருந்து. அப்போ எவ்வளோ அறிவு இருந்திருக்கு பாருங்கள். கூட திறந்து போட்டேன். ஒரு 10 நிமிஷம் போல் பறந்து இறங்கி அதோட தவப்பண்ட போய் இற வாங்கிச்சு. என்ன அது தாய்கிட்ட இற வாங்குகிற கண்டிஷனில் தான் இருக்குது. ஒன்றா இற வாங்கிச்சு. என்ன அதுக்கு கூட்டுக்கு போக தெரியல. என்ன ஒரு பார்க்கலான்ட்டு ஜாக் பட்டா மேலே போய் உட்காந்துருக்கலாம். இப்படி தான் உட்காந்துருந்து கூட்டுக்கு பார்த்தினா போக தெரியாமல் ரவுண்டுக்கு போயிட்டு. ஏன்னா இந்த செட்டில் உள்ள எல்லாமே ரொம்ப நல்லா பறக்கும். இந்த தடவை ஒரு குஞ்சு தான் இறக்கிருந்து. அதான் ஒரு குஞ்சாவது பறத்தி வச்சிடணும்னு பார்த்தேன். மிஸ் ஆக பார்த்துச்சு. போச்சுன்னு நினச்சேன். இன்றைக்கி வந்திருக்கு. ஒரு அதிசயம்தான். போச்சுன்னு நினச்ச பட்டா இன்றைக்கி வந்து கிடச்சிட்டு. என்ன அது கூண்டுக்குள்ளே போனால் தான் உண்டு. கூண்டுக்குள்ளே போகலைன்னா நமக்கு கிடையாது. ஏன்னா அதுக்கு கூட்டுக்குள்ளே போக தெரில. இப்போ அதோட தாயும் தோப்பனும் உள்ளே போயிட்டு இதுக்கு போக தெரில. இது வெளியே நின்று முழிச்சிட்டே இருக்குது. பார்ப்பேன் என்ன நடக்குதுன்னு. பறவை புறாக்களில் இதுதான் ஒன்று. இப்போ மாடை ரேவல் சாதா புறாலாம் தன்னால் கூட்டுக்கு போவோம், வெளியே வரோம். இது இற எடுக்கும். மறுபடியும் நம்ம கலைக்கும்போது ரவுண்டுக்கு போயிட்டுனா அவ்வளோதான். அதனால தான் கூட திறந்து போட்டு பார்த்துட்ருக்கேன். கூட்டுக்கு பற்ற முடியாது. வெயிட் பண்ணி பார்ப்போம். மேலே 2 தன்னால் ரவுண்டுக்கு போகுது பாருங்கள். ஜாக் பட்டாவும் அதில் ஜாக் பட்டா பறக்காத பட்டா, சப்ஜாபுரி பறந்த பட்டா. இந்த வெயிலுக்குள்ளேயும் அதுக்கு எலும்பி பறக்கணும் தன்னாலே. மைனாகிரி, காட்டுப்பக்கி, கீரிப்பட்டா என்ன பாருங்க. ரெண்டையும் ஃபுல் குஷியில் பல்ட்டி அடித்து பறந்துட்டு கிடக்கு. இனி கழுகுகிட்ட காலையில் கூட திறந்தாலே இதான் இல்லைங்க. கலைஞ்சி தான் பறக்கு. மேலே கழுகு நிற்கி பருந்து. எப்போ இறங்க போதும். எப்படியும் ஒரு 1/2 மணி நேரமாவது பறந்து தான் இறங்கும். கூட்டு திறந்து கிடக்கனால பார்த்து நின்று பறக்கு. பாருங்க, இன்னுமே அதுக்கு அந்த ஜாலி மூடே மாறல. ஸ்பீடாக ஜாலியாக நின்று பறந்துட்டுருக்கு. அடுத்து ஜாக்ஜினியானு. இவன் பெரிய பிரீடர், ஏஜ் பாய், இறங்கிடுவார். சரி பார்ப்போம் எத்தனை பட்டா இன்னைக்கு அடைக்க முடியுதுன்னு. எல்லாம் கூட்டுக்கு தான் ஏறுது. ஏய் ஆனால் பாருங்கள், அந்த குஞ்சு மறுபடியும் மேலே தான் ஏறுது. அதுக்கு இந்த கூட்டுக்குள்ளே போகிற இதே தெரியல. என்ன இது அது கூட சேர்ந்த குஞ்சு, சின்ன குஞ்சு. இறங்கின பிறகு உங்களுக்கே தெரியும் பாருங்கள். பொடி குஞ்சாக இருந்துட்டால் அதுக்கு கூட்டுக்குள்ளே போக தெரியாது. இதை விட சின்ன ஸ்டேஜ்லேயே நம்ம கூட்டை விட்டு வெளியே இறக்கி விட்டு அடைச்சி பழக்கிட்டோம்னா இந்த பிரச்சனை நமக்கு வராது. கொஞ்சம் பெரிய ஸ்டேஜ் ஆகி நம்ம வெளியே விடுறதுனால தான் அது ரெக்கை தான் நல்லா தெம்பு கொடுத்துருது. கூட்டுக்கு போக முடியலன்னா ரவுண்டுக்கு போயிடுது. சரி, நன்றி.